Hi all, welcome to Brain Accounting Tutorial. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல third unit Accounts of Partnership Firms Fundamentals அந்த chapter, third chapterல இருந்து exercise sum தான் பார்க்க போறோம். So, today the topic is how to calculate the interest on capital. ஒரு பார்ட்னரோட கேபிட்டல்ல இருந்து எப்படி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம calculate பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டாபிக் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் என்ன, வாட் இஸ் த ஸ்டெப்ஸ், அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எனி ஃபார்முலாஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் த இன்ட்ரெஸ்ட் allowed on capital of the partners. If the capitals are disproportionate to the profit sharing ratio, partners may agree to interest capital. Okay, interest on capital na அந்த பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல்லேருந்து என்ன ஆகும், அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் என்ன ஆகும்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த பார்ட்னருக்கு வந்து போய் சேரணும் அவங்களோட கேபிட்டலில் இருந்து. இந்த பர்சன்டேஜ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ பார்ட்னர்ஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னாலே அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் உள்ளே வந்து நம்ம போகணும். ஸோ அப்படி போகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4%, 2% ஆர் 6%. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பர்சன்ட் வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இஃப் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ஸ் ஆர் டிஸ்ப்ரொபோர்ஷனேட். ஓகே, ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா கரெக்டான ஈக்குவலான அமௌண்ட்டில் எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஒரு பார்ட்னர் நிறைய லேக்ஸில் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ரேஷியோ வைஸில் அவங்க என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் அலவுட் வென் தேர் இஸ் ப்ராஃபிட், இஃப் லாஸ் நாட் அலவுட். ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங்கே என்ன சொன்னேன், அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் ஒன்லி தே கேன் கெட் த இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ லாஸ்னால் எடுக்க முடியாது, ப்ராஃபிட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து அவங்களோட கேபிட்டல்லேருந்து சம் பர்சன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜேர்னல்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். வாட் இஸ் அ ஜேர்னல்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் த கரண்ட் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன ஆகுதுன்னா comes in. So interest on capital account debtor to partners capital current or capital account. Okay, so next provide பண்ணியாச்சு. to close the interest on capital, company சைடில் இருந்து அந்த அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா profit and loss appropriation account debtor to interest on capital account. So these are the two journals. Okay, இந்த interest on capital நம்ம only இந்த two journals தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். For providing the interest on capital account debtor to partners capital account or the current account. For closing the interest on capital, profit and loss appropriation account debtor to interest on capital account. Okay, so next, how to calculate the interest on capital. So interest on capital is equal to amount of capital into rate of interest per annum into period of interest. Okay, so இந்த interest on capital வந்து எப்படி calculate பண்ணணும்னா amount of capital. So அந்த partner, for example A, B, two partners are there. So A எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 lakh, B எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 4 lakh. So amount of capital, அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது into rate of interest per annum. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம போடணும் into period of interest. ஓகே, இஃப் எனி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர்னா அவங்க எந்த மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த மந்த்லேருந்து அந்த இயரோட அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மந்த் கேல்குலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் அபவுட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நவ் லெட்ஸ் கெட் இன் டு ஒர்க் அவுட் த எக்ஸசைஸ் சம் நம்பர் 5. So first let me read the question. Mannan and Ramesh share profit and losses in the ratio of 3:2 and their capitals on 1st April 2018 was Mannan 1,50,000 and Ramesh 1 lakh respectively, and their current account shows a credit balance of 25,000 and 20,000 respectively. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. Okay, so first இதில் வந்து நம்ம பார்ட்னர்ஸோட நேம் என்ன, மன்னன்
and Ramesh. Mannan and Ramesh. Okay. So, இந்த sumல வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க and their capitals னு சொல்லிட்டு amount கொடுத்திருக்காங்க. Their current னு சொல்லிட்டு amount கொடுத்திருக்காங்க. Capital account கொடுத்திருக்காங்க. Current account கொடுத்திருக்காங்க. But நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? Interest on capital. So, we should consider only the capital. So, capital for Mannan 1,50,000, for Ramesh 1,00,000. Okay. So, இந்த current account இருக்கிற amount நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ண வேண்டாம். Okay. So, next. Calculate interest on capital at 6% per annum. At 6% per annum. For the year ending 31st March 2019 and show the journal entries. Okay. So, based on these informations, now let's start to calculate. So, calculation of interest on capital. So, யாருக்கு first பண்ண போறோம்? For the Mannan. இல்லையா? So, மன்னனோட capital எவ்வளோ? 1,50,000. எவ்வளோ percent நம்ம கொடுக்க போறோம்? 6% கொடுக்க போறோம். So, 1,50,000 into 6%. 0,000 will get cancelled. Then, balance என்ன இருக்க போகுது? இந்த 1,500 into 6 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9,000 கிடைக்கும். This is the Mannan interest 9,000. Okay. Then interest on Ramesh capital. Next partner யாரு? Ramesh. Ramesh ஓட capital என்ன? 1,00,000. எவ்வளோ percent கொடுக்க சொல்லியிருக்காங்க? 6%. இல்லையா? So, Ramesh capital 1,00,000 into 6 divided by 100. 0,000 will get cancelled. 1,000 into 6, 6,000. So, Ramesh interest how much? 6,000. Okay. So, this is the calculation of interest on capital. So, as I already said, for the journal entry pass பண்ணனும்னா என்னன்னு சொன்ன, for providing the interest on capital account to partners ஓட நேம் என்ன? மன்னன், ரமேஷ். Okay, so மன்னனுக்கு நம்ம எவ்வளோ calculate பண்ணோம்? 9,000. For Ramesh, it is 6,000. So, totally 15,000 is interest on capital. Then, closing பண்றதுக்கு profit and loss appropriation account to interest on capital account 15,000. So, this is the journal entry. So, fifth sum over. இந்த sumல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகே, சிக்ஸ்த் சம். Prakash and Supriya were partners. Prakash and Supriya were partners who share profits and losses in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash 3 lakh and Supriya 2 lakh. So, on 1st July 2018, Prakash introduced additionally எவ்வளோ introduce பண்ணியிருக்காங்க? 60,000. So, ஜூலைல இருந்து இந்த சம்மில் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து 31st March வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 31st March வரைக்கும்னு பார்த்தோம்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ 9 months வருது. So, 9 month calculation. Then, for Supriya additional capital 30,000. Calculate interest on capital at 6% per annum. So, இந்த questionல பார்த்தீங்கன்னா பிரகாஷ்க்கு introduce பண்ண capital கொடுத்துருக்காங்க. நம்ம month calculation எடுத்துட்டோம். For Supriya month calculation கொடுக்கல. So, அப்போ எப்படி நம்ம calculate பண்ணணும் அப்படின்னா by defaultவே உங்களுக்கு 6 months calculationல வந்துடும். அந்த questionல அந்த பார்ட்னர் எப்போ introduce பண்ணாங்கன்ற டேட் மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா 6 monthன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எஸ், பிரகாஷோட கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ பார்த்தோம்? 3 lakh பார்த்தோம். ஸோ 3 lakh into 6%, 0 zeros will get cancelled. ஸோ 18,000. ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 60,000ல் 6% into 9 months வந்தது இல்லையா? ஸோ 9/12. by 12 எதுக்காக வருது? 1 year is equal to 12 months. ஸோ அதனால் by 12. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 0 zeros will get cancelled. நெக்ஸ்ட்டு 3 times, 3 4 times. 2 times, 2 3 times is வந்து 6 இல்லையா? ஸோ பேலன்ஸ் 2 இருக்குது, 600 இருக்குது. 2 1 time, 2 300 time is 600. ஸோ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 3 3s are 9, 9 3s are 27, பேலன்ஸ் 2 0. ஸோ 27ல் 2 zeros ஆட் பண்ணால் 2,700. ஸோ பிரகாஷோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஓப்பனிங் கேபிட்டலில் 18,000, அடிஷ்னல் கேபிட்டலில் 2,700. ஸோ ஆட் பண்ணால் 20,700 இஸ் அ பிரகாஷ் இன்ட்ரெஸ்ட். So, next, on Supriya capital, Supriya opening capital 2 lakh 6%, 0 zeros will get cancelled. So, 2,000 into 6, 12,000. Then, on additional capital 30,000 into 6 divided by 100 into, by default, நான் என்ன சொன்னேன்? 6 months ன்னு எடுக்கணும். So, 6 divided by 12. So, 0 zeros
cancel. 6 1 time, 6 2 time, 2 1 time, 2 3 time. So 300 into 3, 900. So 12,000 plus 900 is 12,900 is the Supriya's interest. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். So the next sums question, the capital account of Begum and Fatima on 1st January 2018 showed a balance of 50,000 and 40,000 respectively. Begum 50,000, Begum 50,000, for Fatima 40,000. So on 1st October 2018, Begum introduced additional capital of 10,000. Okay, எப்போ on 1st October. Okay, then on 1st May 2018, Fatima introduced an additional capital of 9,000. Okay, so previous sumல ஒரு பார்ட்னர் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, additional capital introduce பண்ணியிருந்தாங்க. But இந்த ப்ராப்ளமில் பார்த்தோன்னா both the partners are introduced their additional capital. Okay, so calculate interest on capital at 4% per annum for the year ending 31st December 2018. Okay, so இதுலேயும் மந்த் கேல்குலேஷன் வரும். ஸோ எப்போ முடியுது பாருங்கள், 31st December. அப்போது அக்டோபர் டு டிசம்பர் ஃபார் பேகம் அக்டோபர் டு டிசம்பர் கேல்குலேட் பண்ணணும். ஃபார் ஃபாத்திமா மே டு டிசம்பர். ஓகே, ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 months. ஓகே, தென் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 8 month. ஓகே, ஸோ இதில் நம்ம எவ்வளோ பர்சன்ட் கொடுக்க போகிறோம், 4% கொடுக்க போகிறோம். ஸோ சி calculation of interest on capital, interest on Begum capital. Opening capital எவ்வளோ பேகம்து 50,000, எவ்வளோ பர்சன்ட் கொடுக்கணும், 4%. ஸோ 50,000ல 4%, 2 zeros will get cancelled. 500 into 4 is 2,000. Then on additional capital how much for Begum, 10,000. எவ்வளோ மந்த் வருது, 3 month. So 10,000 into 4 by 100 into 3 divided by 12. Double zeros will get cancelled. 3 1 times, 3 4s are 12. 4 will get cancelled. So balance 101. So 100 into 1 is 100. So opening capital evlo interest 2,000. Additional capital evlo interest 100. So the total is 2,100. Next, interest on Fatima's capital. Fatima எவ்வளோ opening capital introduce பண்ணாங்க, 40,000. So 40,000 into 4% is 1,600. Then additional capital how much for Fatima, 9,000. So month calculation என்ன, May to December, which is 8 months. So 9,000 into 4% into 8 divided by 12. So first double zeros cancel பண்ணிடலாம். 4 1 time, 4 3 time, 3 1 time, இங்கே 90 இருக்கு இல்லையா, ஸோ 330 times is 90. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன, 30 and 8. ஸோ 8 3s are 24, ஸோ 240. ஸோ 1,600 plus 240 ஆட் பண்ணால் 1,840 is the Fatima's capital. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த சம் உங்களுக்கு இந்த சம் காமனாக சொல்லணும்னா இந்த பேகம் அண்ட் ஃபாத்திமா சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சம்மை நம்ம 5 marksல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, 3 marksல வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி 2 marksல சின்ன சம்ஸாக உங்களுக்கு வரும். பட் டேம் ஷுர் 3 marksல கண்டிப்பாக இந்த ஃபாத்திமா அண்ட் பேகம் சம் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்து இந்த 3 சம்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குனாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சொல்லணுன்ற ஃபீட்பேக்கையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, இந்த வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.